செல்வி தசிகா ராஜேஷன் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த அடிப்படையில் முதலாவதாக எமது சக்தி தொலைக்காட்சியில் இசைமகுடத்தை சூடிய செல்வி தசிகா ராஜேஷன் அவர்களை வரவேற்பதோடு துன்னாலை மண் வெள்ளிக்கந்தோட்ட மண் பக்தர்களாகிய நாமும் அவரை பாராட்டுவதில் மகிழ்வடைந்து எமது ஆலயத்தின் மகோற்சவ குரு ராம் சபாநாத குருக்கள் ஐயா அவர்களை செல்வி தசிகா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். செல்வி தசிகா அவர்களுக்குரிய மாலையை தமிழர் ஐயா அவர்கள் அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். செல்வி தசிகா அவர்களின் தந்தையார் திரு ராஜேஸ்வரன் அவர்களை முன்னாடி போட்டி கௌரவிப்பதற்காக எமது ஆலய பூசகர் நாகேந்திர சர்மா ஐயா அவர்களை அழைக்கின்றோம். செல்வி தசிகா அவர்களின் தாயாரை கௌரவிப்பதற்காக அமர்வி ஐயா அவர்களை அழைக்கின்றோம். கௌரவங்களை தொடர்ந்து அனைவரையும் அமருமாறு கேட்டுக்கொண்டு செல்வி தசிகா தொடர்பாக எமது மகோற்சவ குருக்கள் அவர்கள் கடந்த 2025ஆம் ஆண்டு மகோற்சவ காலத்தில் இந்த வெள்ளிக்கந்தோட்ட ஆலயம் மூன்றலிலே தசிகா அவர்கள் தமது குரலினை சமர்ப்பணம் செய்து பாடல்களை வழங்கி சென்றிருந்தார். அந்த சமயம் எமது மகோற்சவ குருக்கள் உட்பட அனைவரும் அவரை ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்புகின்றனர். அவர் சென்று சக்தி தொலைக்காட்சியின் இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி தொடர்ச்சியான வெற்றிகளை ஈட்டி இறுதியாக மகுடம் சூடி மீண்டும் மிக குறுகிய காலத்திற்குள் அதனை அடைந்து எம்பெருமான் முன்றலிலே அதே மேடையிலே மீண்டும் கௌரவிப்புக்கு உள்ளாகி தனது திறமையான குரலிலே உங்கள் அனைவருக்கும் இசை விருந்து அளிக்க உள்ளார். அதே சமயம் அவர் தொடர்பாக ஆசீர்வதித்த எமது மகோற்சவ குருக்கள் மீண்டும் தனது ஆசிகளை வழங்குவதற்காக அழைக்கின்றோம். செல்வி தசிகா அவர்கள் சென்ற வருஷம் இந்த ஆலயத்தின் மகோத்சவத்தின் போது தான் இப்படி போவதாக சொல்லி இங்கே ஒரு பாடலை வழங்கி எங்களிடம் ஆசி வைத்து சென்றார். விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து அவரை ஆசி வழங்கி அனுப்புவேன் என்று சக்தி தொலைக்காட்சியிலே மகுடத்தை சூடி எங்கள் மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். அந்த வகையிலே அவருடைய அந்த பெருமைக்கு ஒத்துழைத்தவர்கள் அவருடைய பெற்றோர்கள். எல்லா பெற்றோர்களும் இப்படியான நிகழ்வுகளுக்கு ஒத்துழைப்பதற்கு முதலில் இடம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த கலை ஞானத்துடன் கலையுடன் அவர்கள் பின்னி பிணைந்த ஒரு மாபெரும் குடும்பம். சிறுமையிலே இருந்து எங்களுக்கு நாங்கள் எல்லாம் ஒரு உருவட்ட பிள்ளைகள் போல வழங்கின ஆட்கள். என்னுடைய தங்கையார், என்னுடைய சகோதரி அக்காவரால் எல்லோரும் இந்த சங்கீத இதிலே ஆசிரியராக இருந்தவர்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் எங்கள் வீடுகளுக்கு டியூஷன் கேட்க வருவார்கள். அந்த காலகட்டத்திலிருந்து நாங்கள் ஒரு குடும்பமாகத்தார்கள் சகோதரர்கள் போலே பழகி இருந்த நாங்கள் அவர்களுடைய அந்த தங்களுடைய பாணி தொடர வேண்டும் என்பதற்காக இன்று அந்த தங்களுடைய மகளை இவ்வளவு தூரம் அவருக்கு ஊக்கம் கொடுத்து
அவரை இன்று எங்கள் மண்ணுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு யுவதியாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு உண்மையிலே இதுதான் ஒரு பெற்றோர்மாருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் கொடுப்பனம். ஏனென்றால் தாங்கள் கஷ்டப்பட்டதற்கும் அவர்களை ஊக்குவித்து படிப்பிட்டதற்கும் இப்படியான நிகழ்வுகளை அவர்களுக்கு கௌரவிப்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக அந்த பெற்றோர்மார்களுடைய மனம் எங்கேயோ போகும், எவ்வளோ சந்தோஷத்திலே ஆண்டிருக்கும். அந்த வகையிலே அவருடைய பணிகள், பெற்றோர்களுடைய பணிகளும் தொடர வேண்டும், செல்வியினுடைய பணிகளும் தொடர்ந்து இந்த கலைக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இன்னும் பல உயர்வுகளை பெற்று எங்கள் மண்ணுக்கு பெருமை தர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல வெள்ளியங்கந்தோட்டை விநாயகர் பெருமானுடைய திருப்பாதங்களை வணங்கி ஆசிகள் வழங்கி செல்கிறேன். நான் இப்பொழுது தொடர்ந்து திருவாளர் தமிழறிஞர்கள் இந்த பாடகி தொடர்பான சில சொற்பொழிவுகளை வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல விநாயகனை பணிந்து கொண்டு குருக்களையாவிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை மீண்டும் தெரிவித்து, பிள்ளையை பற்றி சொல்கிறதா இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஐங்கரன் பிள்ளையினுடைய அந்த பெருமைகள், அந்த பெற்ற விருதுகளை எல்லாம் எனக்கு அனுப்பியிருந்தார். அதே ஒரு நீண்ட ஒரு பட்டியல், எத்தனையோ பாடல்களை எனக்கு ஞாபகம் வச்சிருக்க எனக்கு அதை அவ்வளோத்தையும் சொல்றதுன்றது அவ்வளோ கஷ்டம். அவ்வளவு இங்கே உள்ளூர்லே, யாழ்ப்பாணத்திலே, இலங்கையிலே இன்னும் அந்த நிறைய விருதுகள். இந்த மண்ணுக்கு இந்த பிள்ளை ஒரு சொத்து. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு தவ புதல்வியை பெற்ற இந்த பெற்றோர்கள், இந்த ஊருக்கு இது ஒரு பெரிய ஒரு அடையாளம் பிள்ளை. அதுவும் இன்றைக்கு இந்த சிவராத்திரி அன்று இந்த பிள்ளையை கௌரவிக்கிறது இன்னும் பெருமை. என்னன்னு சொன்னால், ஒரு நல்ல குரல் வளம் இந்த பிறவியிலே ஒருவருக்கு கிடைக்குது என்று சொன்னால், போன பிறவியிலே சிவலிங்கத்தை பாலாலும் தேனாலும் அபிஷேகம் பண்ணின ஒரு ஆன்மாவுக்குத்தான் இந்த பிறவியில குரல் வளம் நன்றாக அமையும், பாட முடியும் என்றது இந்திய பெரும் பாடல்கள். ஏன் டி.எம். சௌந்தரராஜன் பல தடவை அதை சொல்லியிருக்கிறார், சுதா ரகுநாதன், நித்யஸ்ரீ மகாதேவன் எல்லாருமே அதை திருப்பி சொல்லி இருக்கிறார். ஒரு நல்ல குரல் வளமும் நல்ல இசைஞானமும் வர்றதென்றால் இசைப்பிரியனாகிய சிவனுக்கு ஒரு பெரிய ஒரு அபிஷேகம் செய்த ஒரு பக்தி இருக்க வேண்டும். அந்த வகையிலே விநாயகனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், இசைப்பிரியம் உள்ள இந்த ஆலய சன்னிதானத்திலே தர்ஷிகா ராஜவிசாகனுக்கு இந்த கௌரவம் கிடைப்பதை நாங்கள் எல்லாரும் மகிழ்கிறோம். இந்த பிள்ளை இன்றைக்கு கௌரவிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு மட்டும் அந்த கௌரவம் இல்லை, இந்த ஊருக்கு இவவை போல இன்னும் பிள்ளைகள் வர வேண்டும் என்ற ஒரு முன்னுதாரணம் தான் இந்த கௌரவிப்புக்கு இன்னொரு காரணம். பெற்றவர்கள் கொடுக்கின்ற தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்றெல்லாம் பெரியவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு எத்தனை தியாகம் பண்ணியிருக்கணும், அந்த பிள்ளை எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கணும், எத்தனையோ ஒவ்வொரு பல சுகங்களை எல்லாம் விட்டுத்தான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வர முடியும். அந்த வகையிலே இன்றைக்கு தர்ஷிகா இந்த விருது பெற்று சக்தி கிரௌன் மகுடம் சூடிய இந்த பிள்ளையை வாழ்த்துவதோடு இவர் இன்னும் மென்மேலும் பல விருதுகளை பெற வேண்டும். ஏன் தமிழ்நாட்டினுடைய டிவிக்கள்ல கூட போய் பாடி அங்கேயும் ஒரு பெரிய பெருமையை பெற வேண்டும். இந்த மண்ணுக்கு, இந்த திருநாளை வெள்ளிக்கம் தோற்ற மண்ணுக்கு அந்த டிவி புகழ் என்ற பெருமையை இந்த பிள்ளை பெற்றுத்தர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். இப்படி பிள்ளையை பெற்று வளர்த்த பெற்றோர்களையும் பார்த்துகிறேன். இவரை கௌரவிச்ச இந்த வெள்ளிக்கம் தோற்றம் பிள்ளையார் ஆலய நிர்வாகத்தை பாராட்டுகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பிள்ளையை ஆசீர்வதித்து அவர்கள் இன்னும் மென்மேலும் உச்சம் தொட வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது தர்ஷிகா ராஜவிசாகன் அவர்கள் கடந்த மகோத்சவ 6ஆம் திருவிழாவில் அன்று இந்த ஆலயத்திலே பாடலை பாடி அந்த மகோத்சவ உயர்காரர் அவர்களுடைய ஆசிகளை பெற்று இந்த சக்தி மகுடத்தை வென்று வந்ததற்காக
இன்று 6ஆம் திருவிழா உபயோகர்களாகிய போலீசரி அவர்கள் தசிகா அவர்களுக்கு மகுடம் சூட்டுவார். प्रभो गणपति
செல்வி தசிகா ராஜவிசாயம் அவர்களே தாயாரினை சிறு கருத்துக்களை கூறுமாறு அழைக்கின்றோம். அதற்கு முன்பாக சிறப்பாக இனிய பாடல்கள் இரண்டினை தொடர்ச்சியாக வழங்கி அமர்ந்திருக்கின்றார். மிகவும் அற்புதமான குரல். எமக்கு அனைவருக்கும் அது ஒரு அரிய சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது. அவரை மீண்டும் பாராட்டி தாயார் அவர்களை சிறு கருத்துக்களை கூறுமாறு அழைக்கின்றோம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு இங்கு நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் எங்களோடு ஒன்றாக இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் வெள்ளிக்கண் தொட்ட விநாயகரின் பாதம் பணிந்து இங்கிருக்கின்ற அனைவரது அன்புள்ளங்களையும் எனது மனதிலே இருத்தி வணங்கி ஆசீர்வதித்து இறையாசி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி தொடர்கின்றேன். உண்மையில் இந்த விநாயக பெருமானுக்கும் எங்களுக்கும் இடையிலே மிக மிக நெருங்கிய உறவு இருக்கிறது. எங்கள் துன்னாலை மண்ணில்
பல இடங்களில் விநாயகர் ஆலயங்கள் இருக்கின்றன. நாங்கள் இருக்கின்ற வீட்டுக்கு முன்பாக இருக்கின்ற விநாயகர், அவருடைய நினைவாக என்னுடைய மகனுக்கு கஜானன் என்ற பெயர் வைத்தேன். விநாயகர் பெருமானின் அருளால் என்னுடைய மகளுக்கும் இப்படியான ஒரு பெருவிழா, மகுடம், அதையொட்டிய அனைத்து இசை, கலை, ஆர்வம், அனுபவம் அனைத்தையும் வழங்கியது கடவுளருள். அத்தோடு இந்த மேடைக்கு எங்களை அனுப்பி வைத்தது ஐங்கரன் என்ற பையன். அவருடைய பெயரும் விநாயகப் பெருமானுடைய பெயர். இப்படி விநாயகப் பெருமானினுடைய ஆற்றல் உண்மையில் துன்னாலை மண்ணில் ஏராளமானோருக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் விநாயகரை வழிபடும் போது மிகவும் பயந்த சுபாவத்தோடு வழிபடுகின்றோம். ஏனென்றால் தெரியும் எங்களுக்கு நாங்கள் ஏதாவது பிழை செய்தால் எங்களுக்கு தண்டனை உண்டு என்று. அந்த பயத்தோடு இறையருள் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் இங்கு கேட்கப்பட்ட சந்தர்ப்பம். நாங்கள் உடனடியாக வந்து போன வருடம் 6ஆம் திருவிழா அன்று பாடி என்னுடைய மகள் இந்த மேடையில் ஏறி பாடியிருந்தார். பாடும்போது முழுவதும் அவருடைய ஆசையைத்தான் நாங்கள் வேண்டி சென்றோம். அதன்படி அவருக்கும் அந்த மகுடம் கிடைத்தது. அதன் மட்டும் காரணமல்ல, எல்லாம் இந்த இலங்கையிலே இருக்கின்ற ஏராளமான மக்களுடைய அன்பிலே அவள் சூடிக்கொண்டிருக்கின்றாள். அதாவது எல்லோரிடமும் வாக்கு, அந்த அன்பு அனுசரணை கேட்டிருந்த போது அனைத்து மக்களும் அதற்கான அனுசரணையை என்னுடைய மகளுக்கு கொடுத்ததும் இவளுக்குரிய அந்த மேடை கிடைத்ததுக்கும் மகுடம் கிடைத்ததுக்கும் காரணமாய் அமைந்தது. அந்த வகையில் நாம் எங்களுடைய துன்னாலை மண்ணையோ இந்த யாழ் மண்ணையோ மறக்கவும் மாட்டோம். அந்த மண் கொடுத்த அந்த அனுசரணையால் அவளுடைய அந்த வெற்றி இந்த மண்ணில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் போய் சேரும் என்பதோடும் தொடர்ந்தும் அவள் தன்னாலான பணியை, இசைப்பணியை ஆற்றுவாள். தற்சமயம் ஒரு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில தொடங்கி இருப்பதனால் ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்கக்கூடும். ஆனாலும் அவளுடைய விருப்பப்படியும் எங்கள் எல்லாருடைய விருப்பப்படியும் அவனுடைய இசை எல்லா மேடைகளிலும் இடம்பெறும் என்பதனையும் கூறி எல்லோருக்கும் இந்த மேடையை அமைத்து கொடுத்ததற்கான நன்றிகளையும் கூறி எல்லாம் வெல்லம் விநாயகர் பெருமானுக்கும் என்னுடைய ஆண்டவன் ஆசிரியையும் வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. செல்வி தசிகா ராஜவிசாகம் அவர்கள் 9/7/2004 பிறந்தார். துன்னாலை வடக்கு அவருடைய பிறப்பிடம், வசிப்பது கொக்குவில். தந்தை ராஜவிசாகன் அவர்கள் பல்கலைக்கழக பதிவாளராக இருக்கின்றார். தாய் பரிதா ராஜவிசாகன் கொக்குவிலில் ஆசிரியராக இருக்கின்றார். ஆரம்ப கல்வியை கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையிலும், உடல்நிலை கல்வியை வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையிலும் கற்றார். தசிகாவுடைய கல்வி திறமையினை நோக்கினால் காப்புதா சாதாரணத்தில் சிறப்பு சித்தி அடைந்து உயர்தர பிரிவிலே உயிரியல் பிரிவில் 2024 தோற்றி தற்போது பல்கலைக்கழகம் கல்வி பல்கலைக்கழகத்தில் MIT கற்கநெறி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கற்கநெறியில் 1வது ஆண்டு மாணவியாக இணைந்துள்ளார். அவருடைய இசைப்பயணத்தை நோக்கினால் காப்போதா சாதாரண தரம் வரை கர்நாடக சங்கீதம் படித்திருந்தார். உயர்தரத்தில் உயிரியல் பிரிவை கற்றதனால் இசைப்பயணத்தை சிறிது காலம் ஒத்திவைத்தார். அதேவேளை இசைமேதை வாமதேவன் அவர்களிடம் கர்நாடக சங்கீதத்தை முறையாக கற்றார். மேலும் வட இலங்கை சங்கீத சபை தரம் 4 பரீட்சையில் சித்தி பெற்றார். பாடசாலையில் நடத்தப்பட்ட இசைப்போட்டிகளில் பல மாகாண வெற்றிகளையும் தேசிய வெற்றிகளையும் தனதாக்கிய அறநெறி பாடசாலையில் நடாத்தப்பட்ட நாடகம், வில்லிசை, பஜனை, பாடல் முதலான போட்டிகளில் தேசிய மட்டத்தில் முதலிடத்தினை பெற்றுக் கொடுத்தவர். பன்னிசை, கதாபிரசங்கம் ஆகிய போட்டிகளிலும் மாவட்ட மட்டத்தில் வாகை சூடியவர். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினால் நடத்தப்பட்ட கர்நாடக இசை போட்டியில் தேசிய ரீதியில் 1ஆம் இடத்தை தக்க வைத்தார். யாழ் கிங்ஸ் ஆஃப் பாய்ஸ் என்ற யாழ் மாவட்ட இசைக்குழுவால் நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட இசை மௌடம் எனும் போட்டியில் 2ஆம் இடத்தை தனதாக்கினார். சிலோன் சிங்கர் என்ற இசைக்குழுவால் நடத்தப்பட்ட இசைப்போட்டியில் தேசிய ரீதியில் 1ஆம் இடம் பெற்று மௌடம் சூடிக்கொண்டார். பேராதனை பல்கலைக்கழகத்தினால் சர்வதேச ரீதியில் நடத்தப்பட்ட நாத சங்கமம் என்ற திரை இசை பாடல் போட்டியிலும் வெற்றி வாகை சூடினார். மயிலட்டி, முனையன்களவு, முருகன் ஆலய பக்தி பாடல் 2 இவர் பாடியுள்ளார். தற்போது இலங்கையில் பிரசித்தி பெற்ற சக்தி தொலைக்காட்சி நடாத்திய சக்தி கிரவுன் 2 எனும் இசை போட்டியில் சர்வதேச ரீதியில் சக்தியின் மௌடத்தை சூடியுள்ளார். அவர் மேலும் எதிர்காலத்தில் தற்போது உயர் பல்கலைக்கல்வியை பயின்று கொண்டு
தொடர்ச்சியாக தென்னிந்திய இசை போட்டிகளிலும் பங்கு பெற்றி வெற்றி வாய்சூடி எம் மண்ணில் மீண்டும் காலடி பதிக்க வேண்டும் என நாம் அவரை வாழ்த்திக் கொண்டு இந்த இடத்திலே எதிர்காலத்தில் அவரிடம் ஒரு சிறு கோரிக்கையாக நாம் வைப்பது எம் ஆலயம் தொடர்பான ஒரு இருவட்டொன்றினை முடிந்தால் அவர் காலப்போதை எடுத்துக்கொண்டு நமக்கு சமர்ப்பிக்கலாம். அதற்கு எந்த இடையூறும் இல்லை. ஏனெனில் பாடல் இயற்றி இசை வழி நடத்துவதற்காக அவருடைய தாயார் எம் ஆலயத்திலும் மண்ணிலும் வைத்திருக்கும் பற்று உறுதியானது. அந்த அடிப்படையில் அதை நான் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து கொண்டு தொடர்ச்சியாக தனது பாடல் ஒன்றினை வழங்குவதற்காக செல்வி தசிகா அவர்களை அழைக்கின்றோம்.
இதென்ன கனவா மலைகளே மலைகளே இதென்ன நினைவா உருகியதே இளமையிலும் பெருகியதே இளமையிலும் இது எனக்கு
சிறப்பாக பாடல்களை வழங்கிச் சென்ற செல்வி தசிகா ராஜகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இப்போது செல்வி தசிகா அவர்களுக்கான வாழ்த்து பாவினை, அதாவது இங்கே துண்டாலையில் இருக்கின்ற தமிழ் ஆசிரியர்கள் இடம் பயின்ற ஒரு புதல்வி அவர்கள்தான் இந்த வாழ்த்து பாவினை இயற்றியிருந்தார். ஆலய பரிபாலன சபை சார்பாகவும் வெள்ளிக்கந்தோட்ட ஆலய பக்தர்கள் சார்பாகவும் செல்வி தசிகா அவர்களுக்கு கட்டாயம் தான் ஒரு வாழ்த்தினை பாட வேண்டும் என்று, மேலும் அவரும் அவருடைய தாயாரிடம் பயின்ற மாணவிய எனவும் கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் அந்த வாழ்த்து பாவினை எமது மாவட்ட குருக்கள் அவர்கள் படித்து வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். செல்வி தசிகா அவர்களுடைய தாயாருக்கு உரையாற்றும் பொழுது சொன்னார், தான் விநாயகப் பெருமானிலே மிகவும் ஒரு பக்தி பூர்வமான பக்தி இருக்கின்றது. விநாயகப் பெருமான் வழிகாட்டிலே தனது பிள்ளைகளுக்கும் விநாயகப் பெருமானுடைய பெயரை வைத்து விநாயகப் பெருமானிலே ஒரு பூர்வீகமான அன்பை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, உண்மையிலே எங்கள் இந்து சமய கடவுள்களிலே சிவபெருமான் சரி, முருகன் சரி, அம்மன் சரி, வைரவர் சரி, காளி சரி, நாங்கள் வேண்டின வரங்களை அவர்களிடம் உடனே கூறலாம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து அவர்களை பிரார்த்தித்து வணங்கிக் கொண்டிருந்தால் தான் அந்த வரம் நிலைக்கும். விநாயகப் பெருமானிடமிருந்து வரம் வாங்குவது கஷ்டம், மிகவும் கஷ்டம். ஆனால் நாங்கள் ஒரு விநாயகப் பெருமானிடம் எங்களுக்கு ஒரு வரம் அவரை வேண்டி நாங்கள் வாங்கி போட்டு விநாயகப் பெருமானை கவனிக்காவிட்டாலும் அந்த வரம் அழியாது என்று சொல்லுவார். அது விநாயகப் பெருமானுடைய சாத்வீக குணம். அது மாதிரி அவருடைய தாயாருடைய தந்தையாரை பற்றி நாங்கள் ஒவ்வொரு கந்தபுராண நிகழ்விலே கலைப்போம். அவர்களுடன் பல ஆலயங்களிலே கந்தபுராண படலங்கள் படிக்கும் பொழுது எங்களுடன் சேர்ந்து பணியாற்றியவர். இப்போது சிறிய காலம் அவருடைய வயது முதிர்வு காலமாக அவர் பங்கு பெற்றதில்லை. ஆனால் இந்த இடத்திலே இந்த ஆலயங்களிலே அவரை பற்றி நாங்கள் கலைப்போம். அதுபோல அவர்கள் விநாயகப் பெருமானுக்கு அருகாமையிலே வாழ்ந்தபடியால் விநாயகப் பெருமான் அவர்களுக்கு ஒரு கொடையை கொடுத்திருக்கிறார்கள். குடும்பமே ஒரு இந்த ஆன்மீக வழியிலே கலைப்பணியிலே சிறந்து விளங்குகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் அவருக்கு இந்த வாழ்த்தை வழங்குவதால் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று கூறி இப்பொழுது அந்த வாழ்த்தை வாசித்து வழங்குகின்றோம். அருள்மிகு துன்னாலை வெள்ளிக்கந்தோட்ட பிள்ளையார் பாராட்டி வாழ்த்துகின்றோம். நமது கிராமத்தின் இசைமுத்து செல்வி ரவி விசாகன் தசிகா அவர்களை வாழ்த்துப்பார். தாளம் தட்டி தாளம் பேச தாசிகா நீ பாடும் ராகம் பேச, தாளம் தட்டி தாளம் பேச தசிகா நீ பாடும் ராகம் பேச, இனிமை நெஞ்சம் நினைக்கும் மழை இசை மலராம் நாம் மண்ணில் வாழை, இனிமை நெஞ்சம் நினைக்கும் மழை இசை மலராம் நாம் மண்ணில் வாழை, பரிதா அம்மா கனவு நிறைவேற்றிய நீ ராஜவிசாகன் பெருமையில் விழினி, பரிதா அம்மா கனவு நிறைவேற்றிய நீ ராஜவிசாகன் பெருமையில் விழினி, உட்குரல் கிளந்தால் உலகம் நின்றது நாதம் நிமிர்ந்தது பூமி கேட்க, உட்குரல் கிளந்ததால் உலகம் நின்றது நாதம் நிமிர்ந்தது பூமி கேட்க, உன் தாய் துன்னாலே மண்ணின் சங்கீத வித்தகி இன்று வடமாகாண கவி சொல்லும் நாயகி, உன் தாய் துன்னாலை மண்ணின் சங்கீத வித்தகி இன்று வடமாகாணத்தில் கவி சொல்லும் நாயகி, கொக்கிவில் பிறந்தாலும் நம் ஊரின் சொத்து இசை வழி மலரும் நம் கிராமம் பொக்கிஷம் நீர், கொக்கிவில் பிறந்தாலும் நம் ஊரின் சொத்து இசை வழி மலரும் நம் கிராமம் பொக்கிஷம் நீர், சிறு வயதில் மலர்ந்தால் குரல் வானம் பாடி நீ பாடும் ராகம் பனிச்சுளி மாதிரி, சிறு வயதில் மலர்ந்த குரல் வானம் பாடி நீ பாடும் ராகம் பனிச்சுளி மாதிரி, முதல் பரிசு உன் முயற்சியின் மகுடம் உழைப்பின் மனம் நாம் உள்ளம் தழுவும், முதல் பரிசு உன் முயற்சியின் மகுடம் உழைப்பின் மனம் நாம் உள்ளம் தழுவும், வெள்ளிங்கன் தோட்டம் பெருமிதம் பொங்க விநாயகர் அருள் உன்னுடன் ஒளிர்க, வெள்ளிங்கன் தோட்டம் பெருமிதம் பொங்க விநாயகர் அருள் உன்னுடன் ஒளிர்க, இசை மலராக மலர்ந்த தசிகா
இலக்கிய இன்பம் இணைந்த கீதா. இசை மலராக மலர்ந்த தசிகா, இலக்கியம் இன்பம் இணைந்த கீதா. பாடலும் உயிரின் புனிதம், பார்வையும் நம்பிக்கையின் ஒளி. பாடலும் உயிரின் புனிதம், பார்வையும் நம்பிக்கையின் ஒளி. உன் குரல் வழி நம் மண்கு பேசட்டும், உன் குரல் வழி நம் மண் பேசட்டும். உன் பெயர் உலகம் முழுவதும் ஒலிக்கட்டும், உன் பெயர் உலகம் முழுவதும் ஒலிக்கட்டும். தசிகா தாயின் தியாகப்பூ, ராஜாவின் குரல் குருவினி. தசிகா தாயின் தியாகப்பூ, ராஜாவின் குரல் குருவினி. பாடல் புனிதம் பரவட்டும், பாதை உலகம் திரவட்டும். பாடல் புனிதம் பரவட்டும், பாதை உலகம் திரவட்டும். வெற்றி பாதை மலரட்டும், விண்மீன் போல நீ மின்னட்டும். வெற்றி பாதை மலரட்டும், விண்மீன் போல நீ மின்னட்டும். வெள்ளிங்கன் தோட்டம் நெஞ்சில் நிறை, விநாயகர் அருள் என்று முறை. வெள்ளிங்கன் தோட்டம் நெஞ்சில் நிறை, விநாயகர் அருள் என்று முறை. இசை உன் தத்தம் ஓடும் நதி, இனிமை உன் இதயம் பூக்கும் கடல். இசை உன் தத்தம் ஓடும் நதி, இனிமை உன் இதயம் பூக்கும் கடல். உன் குரல் உலகம் கவரட்டும், உன் வாழ்வு வெற்றியில் பொங்கட்டும். உன் குரல் உலகம் கவரட்டும், உன் வாழ்வு வெற்றியில் பொங்கட்டும். மனமு வந்து வாழ்த்துவோம் ஆலய பரிவார சபை மற்றும் ஆலய பக்தர்கள். நினைவு பரிசு ஒன்று செல்வி தசிகா காத்திருக்கின்றது. அந்த பரிசினையும் எமது மோட்ச குருக்கள் அவர்களை வழங்கி வைக்குமாறு தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 2 நிமிடங்கள் இறுதிப்பாட்டாக செல்வி தசிகா அவர்கள் ஆர்வத்துடன் படிக்கும் பாட்டினை பாடுமாறு தாங்களுடன் கேட்டுக்கொள்கின்றோம். Thank you.
தனது இனிமையான குரலிலே தொடர்ச்சியாக 5 பாடல்களை வழங்கி எமது பக்தர்களுக்கு மகிழ்ந்தது மாத்திரமல்லாமல் எம் ஆலய பரிபாலன சபையுடைய மற்றும் பக்தர்களுடைய கௌரவிப்பினை ஏற்றுக்கொண்ட செல்வி தசிகா அவர்களை மீண்டும் நாம் வாழ்த்தி அவர் மேலும் மேலும் தனது தொழிலிலும் அதாவது இசை பயணத்தில் மேலும் மேலும் அவர் வளர வேண்டும், அவருடைய வளர்ச்சியை நாம் பாராட்ட வேண்டும் என கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் மேற்கட்டு இங்கே வருகை தந்தது மாத்திரமல்லாமல் நாளைய தனது பல்கலைக்கழக கல்வியை விடுமுறை எடுத்து இந்த நிகழ்வுக்காக அவர் வருகை தந்திருந்தார். அதற்கு மீண்டும் நன்றிகளை கூறி வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.